கர்த்தர் உன்னை திரும்பவும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். நம்முடைய தேவன் காக்கிற தேவன் நமக்குள்ளே இருந்து அவர் எந்த விதமான நேரங்களிலும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் நம்மை காக்கிறார் என்பது நாம் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்திலிருந்து நாம் கவனித்து வந்து இருக்கோம். ஆகையால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது தேவன் நம்மை எப்படி காற்றுக்கொள்கிறார், அவர் காத்து நமக்கு எப்படி வழி நடத்துகிறார் என்றுதான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அவருடைய வார்த்தை பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள கிறிஸ்து நமக்காக சிலுவையில் எப்படி நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்தாரோ, இதெல்லாம் எங்க இருக்கு பாருங்க. எல்லா புத்திக்கும் மேலான, எல்லாத்துலேயும் விடமான, சிலவங்க நினைப்பாங்க அதை பண்ணி எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு ஞானம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய பேசுவாங்க. தேவனுக்கு இடமே கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் உங்கள் சிந்தனைகளிலும் உங்கள் இருதயத்தில் இருக்கா? தேவ சமாதானம் அவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கா? எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்துக்குள்ளே, ஒரு மனிதனுக்குடைய இருதயத்துக்குள்ளே போகும்போது அது அழியாது. நீங்கள் சிறு வயசில் கற்றுக்கிறது பார்த்துங்க. சிலவங்க நீச்சல் கற்றுருப்பாங்க, சைக்கிள் கற்றுருப்பாங்க, எல்லாமே பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கற்று வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போவும் 15 வருஷம் கழிச்சு போய் நீச்சல் விளையாடுனா அப்படியே விளையாடுவாங்க. இரண்டால் அவருடைய மனதில் அது ரொம்ப விருப்பமாய் அவங்க வாஞ்சாக இருந்து அது இருதயத்துக்குள்ளே போய்ட்டு இப்போ அதை டெலிட்டே பண்ண முடியாது. தேவன் அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை படைத்திருக்கிறார். அதனால தான் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் எவன் தியானிக்கிறார்னோ அவன் பாக்கியவான். பாக்கியவானா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு குறை இருக்காங்க. ஊரில் சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா பெரிய பாக்கியவான், அவனுக்கு என்ன வீடு வாசல் நிலம் எல்லாமே இருக்குது, எப்போனாலும் போகிறான், எப்போனாலும் வரான், எந்த கண்ட்ரிக்குனாலும் போகிறான், எங்கேனாலும் செய்கிறான், அவனுக்கு குறைவே இல்லை. அது எங்கேருந்து வருது? இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் எதை? கர்த்தருடைய வார்த்தையை. அதை தியானிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, இருதயத்துக்குள்ளே போகுது. அந்த இருதயத்துக்குள்ளே போன பிறகு அது அப்படியே செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால தான் மனிதனுடைய எண்ணங்கள் பாருங்கள், முதல்ல புத்திக்கு வரும், புத்திக்கு மேலே யோசிக்க வரும். ஆனால் அந்த யோசனை நீங்கள் அது பல ஆயிரக்கணக்கான தாட்டுகள் ஒரு மனிதனுக்கு வரும்னு சொல்கிறாங்க நிறையா. ஆனாலும் அவன் எதை தேர்ந்தெடுத்து அதை ரிசீவ் பண்ணி உள்ளே கொண்டு போகணுங்கிறது அவனுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாத்தையுமே உள்ளே போட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. எதை நாம் வைக்க வேண்டுமோ, எதை நாம் டெலிட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம இங்கிருந்தே டெலிட் பண்ணிடணும். உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படின்னா அதை டெலிட் பண்ண முடியாது. அது ஆபத்து. தவறான எண்ணங்களை உள்ளே நீங்கள் விதைச்சிட்டிங்கன்னா அது தவறானது தான் உங்களுக்கு உள்ளே இதாகும். அது உங்களுக்கு ஆபத்தாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் எது என்று நீங்கள் சொல்லி அதை நாவினால் அறிக்கை பண்ணும்போது அது உள்ளே செல்கிறது. இந்த மாதிரி உங்கள் இருதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளிலும் பாருங்கள், சிந்தனை, ஒரு மனுஷனுக்கு சிந்தனை என்ன யோசிக்கிறான், எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படிலாம் நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும், இப்படி சிந்தனை. சில பேர் தவறான, எப்படி எவனை அழிக்கலாம், எவனை எப்படிலாம் செய்யலாம், இப்படிலாம் எண்ணங்களை பலவிதமாக யோசிக்கிறான். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறான் பாருங்கள் ஒருத்தன், கிறிஸ்து அறிந்தவன். அவனுடைய உள்ளத்தில் பாருங்கள், உங்கள் சிந்தனைகளிலும் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்கள், இதயத்தில் வைத்திருக்கிற நல்ல எண்ணங்கள் பாருங்கள். இந்த மாதிரி எல்லா புத்திக்கும் மேலான, பாருங்கள், எல்லாத்திலையுமே மேலான அவருடைய கிருபை, அவருடைய வார்த்தை, அவருடைய அன்பு, அவருடைய நீங்கள் நினைக்கிற அந்த சிந்தனை. ஆகா, எனக்கு கர்த்தர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். அவர் என்னை நீதிமானாக்கியிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனை பெரியவன் என்று என்னை அறிந்து கொடுத்திருக்கிறார். பரலோகத்தில் உண்டு பண்ண அனைத்தும் எனக்கு இந்த பூலோகத்தில் தந்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிறார் வலதுபுறத்தில் உட்கார்ந்து எனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கிற எனக்குள்ளே இருக்கிறார். அதனால் சொல்கிறேன், இங்கே எதை கட்டப்படுகிறதோ அங்கே கட்டப்படும். ஆனால் தேவன் எப்படி பாருங்கள், அவர் எல்லாம் செய்து முடித்தார். இந்த பூலோகத்தில் எல்லாம் செய்து முடித்து இப்பொழுது தேவனுடைய வலதுபுறத்தில் உட்கார்ந்து உங்களுக்கான எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஆக நீங்கள் இப்போது தேவனுடைய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் அது இருக்கிறது என்று சொல்கிறது பாருங்கள்.
கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். எது பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ நன்மையான விஷயங்கள், தேவனுக்கான காரியங்கள், தேவனுடைய விருப்பத்தின் சித்தம் செய்யக்கூடிய காரியங்கள், பொருளாதார விஷயங்கள், தம்முடைய சரீரத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே பாருங்க கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிறார் பாருங்க. இந்த கிறிஸ்துக்குள்ளே நம்மளுடைய இந்த மாதிரி எண்ணங்களை பாருங்க, உங்கள் இதயங்களிலும் உங்கள் சிந்தனைகளும் இந்த மாதிரி இருக்கிற நல்ல எண்ணங்கள் எங்க இருக்கு, எங்க காத்துக்கொள்ளுகிறது பாருங்க. உங்களுடைய எண்ணம், அதாவது இந்த எண்ணங்கள் எல்லாம் நல்ல எண்ணங்கள்லாம் காத்துக்கொள்ளுமா, அது உங்களை விட்டு விலகாது அப்படிங்காங்க. நீங்கள் எதெல்லாம் சிந்திக்குங்களோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், நான் அப்படி பண்ணணும், குடும்பத்தை இப்படி செய்யணும், குடும்பத்துக்கு அதை செய்யணும், குடும்பத்தை இதை செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி பண்ணணும், இப்படி உங்களுடைய ஒவ்வொரு நாளும் தாட் இருக்கு. சிந்திக்கிறீங்க, இதயத்துக்குள்ளே வைக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, இதயத்துக்குள்ளே வைக்கிறீங்க, இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பழக்க வழக்கங்களை என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள் வேறு விதத்தில் போகாமல் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். ஆக நான் வேலையில் இருக்கிறேன், வேலையிலேருந்து இன்னும் அதிகமான முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்யணும், அதை படிக்கணும், இது படித்தா மட்டும் போதாது, வேறையும் நான் படிக்கணும், அதிலேருந்து அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க, அந்த அளவுக்கு நானும் தேவனுடைய கிருபையினால் உயரணும். இப்படி ஒவ்வொரு அந்த எண்ணங்களை நீங்கள் உருவாக்கும் பொழுது அது என்ன இருதயத்துக்குள்ளே போகுது. உங்களுடைய இருதயங்களினாலும் சரி தான், உங்களுடைய சிந்தனைகளாலும் சரி தான், எந்த ஒரு நல்ல விஷயங்களை எங்கே காத்துக்கொள்ளப்படுகிறது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும்போது இது கிறிஸ்துக்குள்ளாக அது என்னப்படுது, காத்துக்கொள்ளப்படுகிறது. இது காத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. ஆகையால் இந்த காக்கிறவர் நமக்குள்ளே வரும்பொழுது நம்முடைய எண்ணங்களை ஒரு நாளும் அதை டெலிட் ஆகாத அளவுக்கு நல்ல எண்ணங்கள் உள்ளே உருவாக்க நம்முடைய எண்ணங்கள் நிறைய இருக்குது. நிறைய விஷயங்கள் நிறைய நீங்கள் யோசிப்பீங்க, என்னுடைய காரியத்தில் நான் அதை செய்து முடிக்கணும், இதை செய்து முடிக்கணும்னு உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. ஆனால் அதை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்களா, இல்லை இல்லைனா தான் என்னால் தான் செய்ய முடியும், நானே பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் வைக்கிறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். அவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில் முக்கியமான சில காரியங்கள் அவனுக்கு இல்லை. இப்போ பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதற்கு அவன் முதலிடம் கொடுத்துருக்கான். மற்ற விஷயங்களுக்கு அவன் முதலிடம் கொடுக்குறதே கிடையாது. ஆனால் கிறிஸ்துவுக்கு அவன் முதலிடம் கொடுக்கிற இடம், இதற்காக முதலிடம் கொடுக்குறான். சில விஷயங்கள் அவனுக்கு முக்கியமான உலக பிரகாரமான காரியத்தில் அவன் முதலிடம் கொடுக்குறான். கிறிஸ்துக்கு அவன் முதலிடம் கொடுக்காதனால் அவனுடைய வாழ்க்கையிலே மிக பிரச்சனையை மாட்டிக்கொள்கிறான். ஏனென்றால் அவன் விசுவாசத்தினால் அவன் பிழைக்காமல் அவன் வேற எதையோ செய்கிறான். ஆனால் கிறிஸ்து சொல்லுற விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறது. அது எப்படின்னா, இந்த கிறிஸ்துக்குள்ளே, அதாவது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், இந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளும் உங்கள் சிந்தனைக்குள்ளும், இதெல்லாம் தேவ சமாதானம், அதனுடைய வார்த்தை, அவருடைய கிருபை இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருந்தனா, இதயத்துக்குள்ளே இருந்தாலும் சிந்தனைக்குள்ளே வந்தாலும் அதையெல்லாம் எங்கே காத்துக்கொள்ளப்படுது பாருங்க, கிறிஸ்துக்குள்ளவே உங்களை அது காத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த கிறிஸ்துவானவர் நம்மை காக்கிறவர், நம்ம ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் அதிகமாக தியானிக்கிறது. அவர் நம்ம எப்படி வழி நடத்துகிறார். அவர் சொல்கிறார், நீ உன்னுடைய எண்ணங்களை பாரு, உன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கே, அதை நான் காத்துக்கொள்கிறேன். அது எங்கே, கிறிஸ்துக்குள்ளே நான் அதை வைத்து பத்திரமாக காத்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். உன்னை ஒரு நாளும் ஒருவனும் உன்னை அழிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறதற்கான எல்லா சிந்தனைகளையும் வைத்திருந்தாலும் அதை யாரும் நிர்மூலமாக்க முடியாது. அந்த காரியத்துக்கூட, நல்ல காரியத்துக்கூட நான் உன் கூட இருப்பேன், உன்னை வெற்றியாளனாக ஆக்குவேன், என்னுடைய விருப்பமும் சித்தமும் உன் மூலமாக செய்வேன் என்று அவர் கிறிஸ்துக்குள்ளே அந்த 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 எல்லா புத்திக்கும் மேலான அந்த தேவ சமாதானத்தை காக்கவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சில அருமையான சத்தியங்களை கேளுங்கள். உங்களுக்குள்ளே அவர் உலாவதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் மிகப்பெரிய பாக்கியவான். இந்த பூமி உலகத்தில் எத்தனையோ பேர் காலை விடிந்தால் மாலை இல்லாத போகிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அருமையாக அந்த வீடியோகளில் சில நேரங்களை பார்க்கறதற்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்கு கொடான கொடி நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களை அன்பாக வழிநடத்தி உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுக்கும் வாழ்க்கையிலும் ஒரு குறைவும் வைக்க மாட்டார். உங்களுக்குள்ளவே இருப்பார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.